மனம்சார் உளவியல் 8 தோற்ற முரண்கள். உங்கள் உடைமைகளால் நீங்கள் ஈர்க்கப்படும் அளவிற்கு வேறெவரும் ஈர்க்கப்படுவதில்லை. வாகன ஓட்டுநராக இருப்பதன் முக்கிய பயன் மிக அரிதான வாகனங்களை ஓட்டும் வாய்ப்புகளை பெறுதலே ஆகும். ராஜகம்பீரமாக விருந்தாளிகள் ஓட்டிக்கொண்டு வரும் ஃபெராரி, லம்போர்கினி, ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற மிக உயர்ரக வாகனங்களை ஓட்டுதல் என்பது அரிய வாய்ப்பே. இத்தகைய வாகனங்களைப் போன்ற ஒன்றை வாங்க வேண்டும் என்பது என்னுடைய கனவாகவே இருந்தது. ஏனென்றால் என்னுடைய எண்ணப்படி நான் சாதித்து விட்டதற்கான குறியீடாக அது மற்றவர்களுக்கு தென்படும் என்பதால் மட்டுமே. நீங்கள் திறமைசாலி, நீங்கள் செல்வந்தர், நீங்கள் உயர்ந்த ரசனை உள்ளவர், நீங்கள் முக்கியமானவர். ஆனால் இதில் முரண் என்னவென்றால், நான் அப்படிப்பட்ட வாகனங்களை காணும் போதெல்லாம் அதை ஓட்டி வருபவர் அந்த வாகனத்தின் சொந்தக்காரர் இல்லை, மாறாக வாடகை ஓட்டுநரே. நீங்கள் மிக அரிதான அழகான வாகனம் ஒன்றை ஒருவர் ஓட்டிச் செல்வதை பார்க்க நேரிட்டால், ஓ, அந்த வாகனத்தை ஓட்டி செல்பவன் அதிர்ஷ்டக்காரன் என்று நினைப்பதில்லை. மாறாக, ஓ, நான் அந்த வாகனத்தை ஓட்டும் நிலையில் இருந்தால் நான் அதிர்ஷ்டக்காரன் என்பதே. உள்ளுணர்வோ என்னவோ இப்படித்தான் பெரும்பாலானோர் நினைக்கின்றனர். இத்தகைய போக்கில் ஒரு முரண் உள்ளது. உங்கள் செல்வத்தின் மூலம் கிடைக்கும் விளம்பரத்தால் மற்றவர்களால் நீங்கள் விரும்பப்படுவீர்கள் என்றோ அல்லது மதிக்கப்படுவீர்கள் என்றோ நினைக்கின்றீர்கள். ஆனால் உண்மையில் உங்களை மதித்தபடியே கடந்து செல்லும் ஒவ்வொருவரும் உங்கள் செல்வத்தை மதிப்பதில்லை. மாறாக அவர்கள் உங்கள் செல்வத்தின் அளவை தாங்கள் மதிக்கப்படுதல் வேண்டும், விரும்பப்படுதல் வேண்டும் என்ற பேராசையின் இலக்காகவே அவர்கள் கொள்கின்றனர். என் பிள்ளை பிறந்த பின்னர் நான் எழுதிய ஒரு கடிதத்தில் ஒரு விலைமதிப்புமிக்க வாகனம், ஒரு ஆடம்பரமான கைகடிகாரம், ஒரு விசாலமான வீடு போன்றவை உனக்கு தேவை என்று நீ நினைக்கலாம். ஆனால் உனக்கு நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் எண்ணாதே. மற்றவர்களிடமிருந்து மரியாதையும் மதிப்புமே உனக்கு தேவையானவை. உன்னிடம் விலை மதிப்புமிக்க பொருட்கள் இருந்தால் இவை கிடைத்துவிடும் என்று நீ எண்ணுகின்றாய். அப்பொருட்கள் நீ எதிர்பார்ப்பதை தரப்போவதில்லை. குறிப்பாக நீ யாரிடமிருந்து மதிப்பையும் மரியாதையையும் எதிர்பார்க்கிறாயோ அவர்களிடமிருந்து. தங்களுடைய ஃபெராரி வாகனத்தில் உணவகத்தின் முன்னர் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் விரித்து பார்ப்பதாக எண்ணி பார்க்கும்போது நான் அவர்களை வாகன ஓட்டுநர்களாகத்தான் உணர்கின்றேன். அவர்கள் எந்த இடத்திற்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கும் அப்படித்தான். மக்கள் அவர்களை வெறித்து பார்ப்பார்கள். அப்படி பார்ப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்றும் நான் நம்புகின்றேன். தாங்கள் மதிக்கப்பட்டோம் என அவர்கள் உணர்வார்கள் என்றும் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஆனால் நான் வாகனத்தை ஓட்டும் அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியுமா? நானே அந்த வாகனத்தின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருப்பதாக கற்பனை செய்தபடி அந்த வாகனத்தை மட்டும்தான் வெறுத்து பார்த்தேன் என்பது அவர்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிட்டும் என்ற எதிர்பார்ப்பில் தான் அவர்கள் ஃபெராரி வாகனத்தை வாங்கியிருப்பார்களா? நானும் என்னை போன்றே பலரும் வாகனத்தின் தோற்றத்தால் தான் ஈர்க்கப்படுகிறோமே ஒழிய வாகனத்தை ஓட்டி வரும் அவர்களால் ஈர்க்கப்படுவதில்லை என்பதை அவர்கள் ஒரு கணமாவது சிந்தித்திருப்பார்களா? இந்த வகையான எண்ணம் பெரிய மாளிகை போன்ற வீடுகளில் வசிப்போர்க்கும் பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தும். நகைகளுக்கும் துணிமணிகளுக்கும், ஆம், அவற்றுக்கும் தான். இங்கே நான் சொல்ல வருவது பணம் ஈட்டும் எண்ணத்தை நாம் கைவிடுதல் வேண்டும் என்பது அன்று. அதை போன்றே நவீன வாகனங்களை வாங்கக்கூடாது என்பதும் அன்று. இரண்டையும் நான் விரும்புகின்றேன். பொதுவாக மக்கள் பிறரால் மதிக்கப்படுவதையோ அல்லது மரியாதை தரப்படுவதையோ விரும்புகிறார்கள் என்பதை நான் ஒருவாறு ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பணத்தை கொண்டு வாங்க நினைத்தால் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ அதைவிட மிகவும் குறைவானதே கிட்டும். உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் தான் இலக்குகள் என்றால் அவற்றை எப்படி பெற இயலும் என்பதில் கவனமாக இருங்கள். இரக்கம், அன்பு, கருணை போன்றவை வாகனங்களை விட அதிக அளவிலான மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும். ஃபெராரி வாகனங்களை பற்றி பேசுவதை இதோடு முடித்துவிடவில்லை. அதிவேக வாகனங்கள் குறித்த முறைகளை பற்றிய கதையே நம்முடைய அடுத்த அத்தியாயம்.